சில டைமில் நமக்கு நம்மையே அறியாமல் பெருமை வரும், மேட்டிமை வரும். இதுக்கு முன்னாடியும் நான் கொஞ்சம் பைபிளில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லியிருப்பேன். நேபுகாத் நேச்சாருக்கு பெருமை வந்தது, அமஸ்தியாவுக்கு பெருமை வந்தது, உசியாவுக்கு பெருமை வந்தது, அந்த மாதிரியெல்லாம். அதில் விழுந்தவங்கள் உண்டு, எழுந்தவங்கள் உண்டு. இப்போ புதிய ஏற்பாட்டிலேருந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இது குட்டி கதையல்ல, நிஜம். பாகம் 19. ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி ஆனதுனா. அப்போ இதில் சில கிளைகள் முறிக்கப்பட்டது. அப்போ இது முறிக்கப்பட்டது யாரு, ஒட்டப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமையாய் சிந்தையாயிராமல் பயந்திரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மை யாரை சொல்லுது அப்படின்னா யூதர்களும் அந்த இஸ்ரவேலர்களும் அவங்களதான் தேவன் நடத்தி வந்த மக்கள். ஸோ அவங்க இருந்த இடத்துல தான் அவங்க ஒரு பாவங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்டு கிருபையினால நமக்கு இது கொடுக்கப்பட்டது. இந்த ஈவை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஏசு கிறிஸ்துவின் அந்த ஒரு கிருபையினால, அந்த தேவன் நம்மேல் வைத்த அந்த ஒரு கிருபையினால மட்டும்தான், ஏசு கிறிஸ்துவினால மட்டும்தான் நமக்கு இப்படி இருந்து வந்தது. ஆனா அப்படி இருக்கும்போது அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்படும். அப்ப அந்த கிளைகள் எல்லாம் எப்படி முறிந்து போச்சு, அவங்களெல்லாம் எப்படி முறிந்து போனாங்க? அவங்க விசுவாசம் இல்லாமல் முறிந்து போனாங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளல. ஆனா விசுவாசத்தினாலயாக்கும் நீ நிக்குத. ஆனா நீ விசுவாசத்தினால நீ நின்றுட்டு நீ மேட்டிமை அடையக்கூடாது. அப்போ சில காரியங்களை குறித்து நம்ம மேட்டிமை அடையக்கூடாது, சில காரியங்களை குறித்து நம்ம பெருமைப்படக்கூடாது. நமக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும், ஏசு அந்த அற்புதத்தை செய்திருப்பார். அப்ப நம்ம நார்மலி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் சில டைம்ல அந்த மாதிரி யோசிக்க தோணும். நம்ம நினைக்கும் என்னாலதான் இது நடந்தது, நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஒரு மேட்டிமைக்கு நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆகுது. உண்மையிலேயே அதை செய்வதற்கு அந்த ஒரு பலத்தை கொடுத்தது யார் அப்படின்னா அது தேவனாக தான் இருக்கும். அப்படி ஒட்டப்பட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேட்டிமை அடையக்கூடாதான். ஏன்னா நீ எப்படி யார் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்குதா, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோமா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்டைரக்டா ஒரு ஹாஷான ஒரு வார்த்தை இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விடார் என்று எச்சரிக்கையாரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவங்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அப்போ அவங்க எப்படி விழுந்தாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு செஞ்சதுனாலதான் அவங்க விழுந்தாங்க. ஆனா நீ தயவுனால இப்ப நிலைத்திருக்குத. அப்படி நீ நிலைத்திராத போன அப்படின்னா என்ன ஆகும்னா, நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறாரு. அப்போ அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அதனால அவங்கள மாற்றிட்டு இப்ப நமக்கு கிருபையா எந்த இடம் கிடைச்சிருக்குது. ஆனா நீ அந்த கிருபையினால கிடைச்சதுன்னு நினைக்காத, விசுவாசத்தால் நீ பெற்றோன்னு நினைக்காத. நீ மேட்டிமை கொண்டா திரும்ப ஒன்னை எங்கே இந்த இடத்து மாற்றி விட்டதுக்கு நேரமா ஆகும். அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது இந்த வசனம். எனக்கு உணர்த்தின வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படாதீங்க நிச்சயமில்லாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமாக உண்டாயிருக்கு அப்படின்னா. சோ இந்த மாதிரி சொல்றாங்க. சோ கிருபைனால நீங்க இந்த இடத்துல இருக்குதீங்க. அப்ப நீங்க உங்களையே நீங்க பெருசா நினைக்காதீங்க. மேட்டிமை வரும்போது, அகந்தை வரும்போது, இந்த பெருமை வரும்போது நீங்க உங்களை தாழ்வுபடுத்துங்க. ஏன்னா கிருபையினால கிடைச்சது. அதனால நம்ம மேட்டிமை அடைஞ்சா கண்டிப்பா நேபுகாத் நேச்சருக்கு நேர்ந்த மாதிரி நம்மை விளத்தல பண்ணலாம். அப்ப நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாருன்னா, திரும்ப உணர்ந்து வந்த போது, தேவனை நோக்கி பார்த்த போது அந்த மறுபடியும் முதல்ல இருந்த அந்த முகக்கலையையும் அந்த ராஜ்யபாரத்தையும் தேவன் திரும்ப கொடுத்தார். ஆனா அமஸ்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா,
ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு நாட்டை வந்து வெற்றி அடைஞ்சு வரும்போது அந்த நாட்டுல விக்கிரகங்களை கொண்டு வருவாங்க. அந்த நாட்டை வெற்றியடைய செய்தது தேவன் அமஸ்தியா கூட இருந்ததுனால, அப்ப அந்த அந்த நாட்டு மக்கள் கூட இந்த விக்கிரகங்கள் இருந்தது. அப்ப இவங்க வந்து வெற்றியடைய செய்யல தானே. அப்படி இருக்கும்போது எப்படி அமஸ்தியா வந்து அப்படி பண்ணலாம்? ஏன்னா தேவன் தான் கூட இருந்து வெற்றியை கொடுத்தார். அப்ப அந்த தேவனையே மறந்து அப்படி பண்ணதுனால அமஸ்தியாவுக்கு ஒரு அழிவு வந்தது. அதுக்கப்புறம் அமஸ்தியாவோட பையன் உசியாவுக்கு ஒரு அழிவு வந்தது. அந்த மாதிரி. சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிந்தித்து பார்க்கலாம். தேவன் தான் உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்றால் நீங்க வந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அந்த மேட்டிமை பெருமை நம்ம இருக்க வேண்டாம். அது வரும்போது தேவன் வந்து, அதாவது தேவனுக்கு ரொம்ப அப்படின்னா ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால அப்படி வரும்போது மிகவும் உங்களை தாழ்த்தி தேவன் உணர்த்துவார். அமஸ்தியாவுக்கு ஒரு உணர்வு வந்தது, நேபுகாத் நேச்சருக்கு உணர்வு வந்தது, உசியாவுக்கு உணர்வு வந்தது. ஒரு உணர்வு வரும்போது நம்ம அதிலிருந்து திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பா தேவனும் நம்மிடமாக திரும்புவார். அதனால வந்து அப்படி ஏதாவது ஒரு உணர்வு வரும்போது தேவனிடத்தில் திரும்புங்க. கண்டிப்பா உங்களை வந்து விழ ஒட்டார், உங்களை வீழ்த்த மாட்டார். கண்டிப்பா உங்களுக்காக ஒத்தாசை பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.